Welcome to RMA Vlogs. என்ன இது தல? ஒரு தடவை நினைக்கிறேன் vlogs அப்படி ஒண்ணு. Vlogs. அவ்வளவுதான். சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க ரெடியா? Welcome to அதனே தலை ஆர்டிஸ்ட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். Welcome to to RMA Vlogs. இன்னைக்கு வந்து நாங்க என்ன வீடியோ பாட்டு பாட போறோம்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்க என்ன வீடியோ வந்து பண்ண போறோம் அப்படின்னா, எங்க காலேஜ்ல வந்து ரீசெண்டா வந்து காலேஜ் டே நடந்துச்சு. அதனால வந்து நாங்க எவ்வளவு நல்லா இந்த காலேஜ் டேக்கு வந்து எங்க அம்மா அப்பா அப்புறம் தம்பி வந்து வந்திருந்தாங்க. அதனால அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனா வந்து அதுல வந்து இன்ட்ரோஸ் எதுவுமே கொடுக்க நல்ல எதுவுமே பேசவே இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஐடியா வந்துச்சு. எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அது பழைய ஐடியா தான், எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஐடியா தான் என்னன்னா, ஒரு வீடியோவுக்கும் நாங்க வந்து ரியாக்ஷன் வீடியோ மாதிரி பண்ண போறோம். இதுக்கு எவ்வளவு மார்க், அதுக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நாடகத்துல நடிச்சிருந்தேன். ஸோ அது வந்து எவ்வளவு மார்க், டான்ஸ் இருந்துச்சு, டான்ஸ்க்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு நாங்க 3 பேர் கொடுக்க போறோம். அது வந்து பெஸ்ட் இது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ சும்மா ஒரு இதுதான். நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக நாங்க பாக்குற ரியாக்ஷன் வீடியோ அதே மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணி எவ்வளவு மார்க்னு சொல்லி கீழே போடுங்க. அதாவது டிராமா நல்லா இருக்கா இல்லைன்னா வந்து டான்ஸ் நல்லா இருக்கா, எது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல் வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னா பரதநாட்டியம் இருந்துச்சு. ஆனா பரதநாட்டியம் ஏத்தல. பரதநாட்டியம் வந்து 1 நிமிஷம் தான் வீடியோ எடுத்தாங்க. அதனால நான் நினைக்கிறேன் இருங்க நான் வந்து உள்ள போய் பாக்குறேன். எதுல ஏத்திருக்கீங்க? பிசில ஏத்தவே இல்லையே. இருக்காது. போட்டோஸ்ல இருக்கு. இல்ல டவுன்லோட்ஸ்ல இருக்கு. ஏண்டா இதுல எங்கடா வீடியோஸ்ல இருக்குங்க. ஐயா வீடியோல தான் இருக்கும். இது ரொம்ப யூடியூப் கண்டென்ட் நீங்க தானே என்னமோ சொன்னீங்க. இது இருக்கு. டைம் வைஸ் போடுங்க. நான் டேட் வைஸ். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது இருந்துச்சு பரதநாட்டிய வீடியோ. அது வந்து நாங்க வந்து ஏத்தல. அதுக்கப்புறம் வந்து கான்டெம்பரரி டான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அது போடுறேன். அதுக்கு எவ்வளவு மார்க் சொல்லுங்க, நாங்களும் பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ நாங்க எங்க வீட்லயே ப்ளே பண்ணி பார்க்கல. ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் எவ்வளவு மார்க் சொல்லுவோம், ப்ளே பண்ணுவோம். Under modern language tab, that sharpens our communication skills. Every corner of our campus inspires us to grow and excel. College Day is truly a festival of achievements. This year, our students have excelled in academics, secured distinctions, and proved their excellence in various fields. But success here is not limited to marks. It is reflected in confidence, creativity. அவ்வளவுதான். இந்த வீடியோவே வந்து லாஸ்ட் நிமிஷத்துல எடுத்திருக்காங்க போல. இதுக்கு வந்து எவ்வளவு மார்க்? ஓ சாரி, எடுத்திருக்காங்க. எங்க அப்பா தான் இதை எடுத்திருக்காங்க. சரி ஓகே. அது வந்து இதுக்கு வந்து எவ்வளவு மார்க்னு ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் சொல்லுவாப்ல. நான் வந்து கடைசியா சொல்லிக்கிறேன். சரி ஓகே. இது வந்து ஆக்ஷன் வந்து கடைசி அவ்வளவுதான் நல்லா இருக்கு. காஸ்டியூமும் நல்லா போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றது, இதுக்கு வந்து 5 மார்க்கு தான் நான் எவ்வளவு கொடுப்பேன்னா 4 கொடுப்பேன். 4 4 to Alex அண்ணா. ஆமா கடைசியா நீ தானடா அலெக்ஸ் சொல்றா. நான் சொல்லுவேன். சொல்லு. நான் அலெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க சொல்றா டாக்டர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நீ தான் நேர்லயே பார்த்தல. இதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால 3.5 8 ஓகே 3.8 3.8 புதுசா இருக்கு. அதான் இருக்குண்ணா. வார்த்தையே இல்லையா? அவ்வளவு நல்லா இருந்துச்சா? பாயிண்ட் கொடுக்கணுமா? சொல்லு. கொடுப்பேன். 4 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அக்கா சொன்னாலே அதே பாயிண்ட். மோஸ்ட்லி மட்டும் 3.8 கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுக்கப்புறமா வந்து கான்டெம்பரரி டான்ஸ்க்கு அப்புறம் வந்து டிராமா இருந்துச்சு. ஸோ வந்து நாங்க டிராமா காட்டுறோம். இதுக்கப்புறம் ஆட் கூட இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா ஆட் வந்து போட்டா காப்பி ரைட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அது வந்து ஆடு போட முடியுமா? இல்ல நம்ம என் போன்ல இருக்குல்ல, அப்பா போன், அதுதான் வீடியோ எடுத்துருக்கோம். சரி ஓகே. ஆடோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டைரக்டா போடுறேன். நீங்களே அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து ஆட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி காமெடியா இருந்தது. சரியா? அது எப்படி இருக்கு நீங்க டைரக்டா வந்து எந்த காலமானாலும் அது நம் டெஸ்டினி காலம். கல்வியல் கல்லூரியில் நம்பர் 1 கல்லூரி
அடுத்து வந்து என்னன்னா டிராமா நடிச்சோம். அது வந்து தமிழ் நாடகம் தான். அதாவது நம்ம காவியங்கள் தெரியும்ல, மகாபாரதம். ஸோ அந்த மகாபாரதத்துல கர்ணனோட கதையை மட்டும் நாங்க தனியா எடுத்து நடிச்சோம். இது வந்து கர்ணன் நடிச்சது சத்திய சொல்லி யாரும் இல்ல, அது நான் தான் நடிச்சேன். அதனால நல்லா இருந்துச்சா இல்லையாடா தெரியல. எனக்கு ஏதோ வந்ததை வச்சு நான் நடிச்சேன். தொண்டை கட்டிச்சு. வெயிட் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போடுறேன். திருமண தருணத்திலிருந்து இறக்கும் தருணம் வரை தன் வாழ்வில் பல சோதனைகள், அவமானங்கள், துன்பங்கள் இருந்தாலும் தன் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் தன்னோட கொலை மனப்பான்மை, துணிவு மற்றும் நேர்மை ஆகியவற்றை கடைபிடித்தான் கர்ணன். அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு வீரன், உண்மையான நண்பன், ஒரு அசைக்க முடியாத போராளி. இந்த நாடகத்தின் மூலம் கர்ணனின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் அவன் சந்தித்த துன்பங்களையும் எடுத்த முடிவுகளையும் நாங்கள் உங்களுக்காக அரங்கேற்க போகிறோம். காட்சி 1, துர்வாசகரின் வரம் நிறைவேறுதல். பிறக்கும் குழந்தை எடை போன்று அழகு பிரகாசத்தையும் ஒளியையும் பெற்றிருக்கும். துர்வாசகர் என்னும் நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்கிறேன். நீ உன் மனதில் எந்த தேவனை எண்ணி இம்மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அந்த வடிவில் உனக்கு ஒரு சிசு பிறக்கும். மணிகள் சூரிய தேவா, எனக்கு இன்னும் விவாகம் நடக்கவில்லை. எவ்வாறு நான் சிசுவை ஈன்றெடுப்பேன்? எதையும் நீ மந்திரத்தை உச்சரித்தாய். தவறளித்து விட்டேன் தேவனே. அத்தவறுக்கு தண்டனையும் நீயே அனுபவிக்க வேண்டும். நீ குணத்தை பெறுவதை தடுக்க இயலாது. ரிஷி துர்வாசகரின் வாக்கு ஒருபோதும் பேசாது. அவ்வரத்தின் பலன் அப்படிப்பட்டது. ஒளி பொருந்திய எனது சக்தி, எனது தேஜஸ் அனைத்தும் பாலகரான அவனிடமும் குடிக்கொண்டிருக்கும். இதை தடுப்பது என்பது இயலாது. என் தந்தை வைத்த தவறென்ன தேவனே? இந்த அவப்பெயர் ராமனை பாதிக்கும் அல்லவா? இந்த அகிலமே குந்தி போதனான ஒரு புதல்வியின் சரித்திரம் தரித்திரம் கொண்டது என்பார். எனக்கு ஒரு சிசுவை தந்து தாம் திரும்பலாம் மானம். ஆனால் ஒரு சிசுவை ஈன்ற பின் திரும்புமா என் மானம்? இவ்வரம் பற்றி எடுத்து வைத்தாலும் தீருமா என் சோகம்? இந்த உலகில் நரம் கூட தோற்கலாம், ஆனால் துர்வாசகரின் வரம் தோற்காது. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். இந்த சிசுவை நீ ஈன்ற பிறகு நீ கற்பினை மீண்டும் பெறுவாய். உனது வாக்கு பவித்திரமாகும். மீண்டும் நீ கன்னியாவாய். நல்மனத்தோடு இவ்வரத்தினை நீ சுவீகரிப்பாயாக. ஈன்ற தாயை மன்னித்து விடு புதல்வனே. அறியாமல் செய்த தவறை சுயநலச் செயலென அறிவேன். பூர்வாய்க்கு பயந்தேன். இந்த கங்கை நதிவாய்க்கு உன்னை தாரை பார்க்கிறேன். பகவான் சூரிய தேவரே, தம் புதல்வனை காத்திருங்கள். புதல்வனின் பாதுகாப்பு பற்றி கவலை வேண்டாம். அவனை காக்க வேண்டியது என் கடமை. அவனுக்கு நான் கவசத்தையும் குண்டலங்களையும் தந்தருகிறேன். எந்த சக்தியாலும் கவசத்தை தகர்க்க இயலாது. குண்டலங்களின் பிரகாசமும் அவனது வாழ்வில் இருள் அனைத்தையும் விலக்கி நல்களை திறக்க வைக்கும். எனது புதல்வன் வீரமிக்கவன் ஆவான். கொடையில் கர்ணனுக்கு இணையானவன் கர்ணன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுவான். மறந்துவிடுங்கள் ராஜகுமாரி. நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்வானது சிந்தனைக்குள்ளாகிறது. மறக்க சொல்கிறாயா? நான் எவ்வாறு மறப்பேன் பிரியமாதா? நான் ஈன்ற சிசுவை பிரிந்ததை என் மனம் எவ்வாறு மறக்கும்? என் மகன் இவ்வுலகில் எங்கோ சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை ஒரு நாள் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை என் மனதில் உறுதியாக உள்ளது. இந்த ரகசியம் மறக்காவிட்டால்தான் தன் வாழ்வில் நல்வழி பிறக்கும். இதை என் கணவரிடம் மறைக்க சொல்கிறாயா? தவறு பிரியமாதா. மனம் கொண்டு எவ்வாறு கயிற்றை பிரிக்க முடியாதோ அதே போல் பிரியானவர் பொய்யை கொண்டு விவாக வாழ்க்கையை அமைக்க இயலாது. உண்மைதான் ராஜகுமாரி. ஆனால் இந்த தகவலை அறிந்த பிறகு யார் உண்மை விவாதம் செய்து கொள்க? எவரேனும் ஒருவர் இருப்பார்.
விதிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு இளவரசருக்கும் மற்றொரு இளவரசரை காயப்படுத்த அனுமதி கிடையாது. அப்படி நிகழ்மையானால் இப்போட்டியில் இருந்து விலையேற்றப்படுவர். இப்போட்டியானது சகோதரருக்குள் நடக்கும் ஒரு விளையாட்டு. எந்த ஒரு இளவரசருக்கும் இதை யுத்தமாக மாற்ற அதிகாரம் கிடையாது. இப்பொழுது போட்டியானது துவங்கலாம். கங்கை மைந்தர் பீஷ்மர் தாமே இதற்கு ஒரு சூழ்ச்சி செய்தாக வேண்டும். ஒருவரின் வீரத்தின் இடையே சூழ்ச்சியை உருவாக்க வேண்டும். ஆனால் இவனது வீரத்துக்கு எல்லையே இல்லை. வெற்றிக்கான மார்க்கம் அறியாவிடில் மனதார தோல்வியை ஒத்துக்கொள்வது சால சிறந்தது. மருமகனே, சால சிறந்தது. ஆயுஷ்மான் பவர். உன்னை எண்ணி கர்வம் கொள்கிறேன். நீ நிகரற்றவன். சந்தேகத்திற்கு இடமின்றி இப்போட்டியில் வெற்றி பெற்றுள்ளாய். மற்றவர் தாம் கற்ற கலைகளை கொண்டு உன்னை இப்போட்டியில் வீழ்த்த தவறினர். இந்த ஜகத்தையே ஜெயம் கொள்ளும் சக்தியானது இந்த வில்லேந்தி நிற்கும் விஜயனிடம் உண்டு. அஸ்தினாபுரத்து பிரஜைகளே, இந்த எனது சீடனும் உமது இளவரசருமான கர்ணனையே சிறந்த வில்லாளன் என்று எல்லாம் தெளிவாக அறிவிக்கின்றேன். நீ யார் என்று கூறு. அரங்கத்தில் நான் ஏற்றும் அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தார்கள்? கதிரவனின் பேரொளி இருளை ஒளிபடுத்தி அது பெறாத அடுத்தவரின் அனுமதி. ஆணையை ஏற்ற ஆதவன் உதிப்பதில்லை ஆச்சாரியரே. நீ வில்லில் விற்பனனா அல்லது வாய் சொல்லில் விற்பனனா? சந்தேகம் தமது சீரனின் மீதா அல்லது தமது சிற்றையின் மீதா? எனது நாமம் கர்ணன். தனுர்வித்தையை பயில தம்மை நாடி வந்தேன். என் தந்தை கங்கை மைந்தர் பீஷ்மரின் ரதசாரதி. புறப்படும் முன் ஒன்றை உணர்ந்து விரும்புகிறேன். நான் அகிலத்தில் சிறந்த வில்லாளனாக தேர்ச்சி பெற்று விரும்புகிறேன். உனது வலது கை பெருவிரல் இல்லாமல் போயிருக்கும். நானும் அதைத்தான் கூற விரும்புகிறேன். இந்த சவாலை ஏற்க மறுத்தால் அந்த குருவிற்கு அவமானம் இல்லையா? சவாலை ஏற்பாயா அர்ஜுனா? செய்தி செவிகளை எட்டிய கடமை. அந்த சவாலை நான் ஒப்புக்கொண்டேன். சற்று பொறு அர்ஜுனா. ஒரு போட்டி துவங்கப்படும் முன் அதில் போட்டியிடுபவர்கள் யார் என்று வீற்றிருப்பவர்கள் அறிய வேண்டும். தர்மம் மற்றும் குல வழக்கத்தின்படி ஒரு அரசர் மற்றொரு அரசனோடும் வேறு இளவரசர்களோடும் நேருக்கு நேர் மோதலாம். ஒரு இளவரசர் மற்ற இளவரசர்களோடும் வேறு மகாமந்திரிகளோடும் நேருக்கு நேர் மோதலாம். ஒரு மகாமந்திரி மற்ற மகாமந்திரிகளோடும் வேறு சேனாதிபதிகளோடும் நேருக்கு நேர் மோதலாம். இந்த விதியானது விளக்குவது யாதெனில் குல வழக்கப்படி ஒரு வீரன் தனக்கு நிகரான மற்றொரு வீரனோட மோத வேண்டும் என்பதாகும். நீங்க இருக்க வேண்டாம். வா, வீட்டுக்கு செல்லலாம். சற்று போரவில்லாளனே, இங்கு வில்லேந்தி நிற்கும் இவன் ஒரு பிரதேசத்தின் அரசனானால் இவன் அர்ஜுனனோடு போட்டியிடலாம் அல்லவா? ஏனெனில் இக்கணம் முதல் அவமதிக்கப்பட்ட இந்த வில்லாளன் அரசன். நான் இவன்
ராஜமாதா? இல்லை மகனே, நான் உனக்கு தாய். உன்னை ஈன்ற தாயாவே. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு உன்னை காண வந்தேன். துன்ப கடலில் மூழ்கி தவித்து வருகின்றேன். எனது தாய் யார் என்று அறிவதற்கு இத்தனை காலம் உருண்டோடியது. இல்லை மகனே, நீ உலகில் வந்த வேளையில் விபரமறிய அவளையாய் நான் நிலை குலைந்தேன். பிறகு விளைவுகளை ஏற்று உன்னை சுபீகரிக்க நினைத்திருந்தேன். ஆனால் என் தந்தை நிலை என்னை தடுத்தது. எவ்வாறு என் தந்தையை நான் தவிர்த்து அழுத்துவேன்? தந்தை நிந்தனைக்குள்ளாக கூடாது என்று உலகில் குதித்தவனை உதறி தள்ளிவிட்டீர்கள் அல்லவா? மகனே, உன்னை மகனாக இருக்க வந்தேன். என் நினைவு தமக்கு இப்போதுதான் தோன்றியதா? மாற்றத்தின் காரணம் என்ன? நான் ராதையை தாயாக இருக்கிறவன். நீயும் பாண்டவர்கள் ஒருவனாவாய். பாண்டவருக்கு மூத்தவன் கர்ணன் என்று அழைக்கப்படுவாய். துரியோதனின் தரப்பினை தியாகம் செய்வாயாக. உன் சகோதரர் என் மித்திரனை நான் துறக்க வேண்டுமா? அகிலமே அவமதித்த வேலையில் அரவணைத்தவன் அவனை துறக்க வேண்டுமா? செஞ்சோட்டை கடன் வரது உதவினவனை நான் உதவினான். அது நமக்கு பெருமை சேர்க்குமா? அவன் அதர்மியாவான். அவன் இருப்பது ஏன் மகனே? கர்ணனின் வாழ்வில் அவன் தர்மன் ஆவான் தாயே. கர்ணனின் வாழ்வில் அவன் தர்மன் ஆவான். கர்ணனின் கணைகள் யுவராஜன் துரியோதனத்தை என்றும் துணை நிற்கும் ராஜமாதா. உன் பானம் உடன் பிறந்தவர்கள் உயிர் பறிக்குமாயி உதிரம் சிந்துவது எனது இதயமாயிருக்கேன். யுத்தம் நடக்கட்டும் மாதா. என் நிலை பற்றி எவருக்கும் தயக்கூர்ந்து என் நிலை பற்றி எவருக்கும் அறிவிக்காதீர்கள். இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாதா? தான வேண்டி தாம் வழியை புரிந்தீர்களவா? தமக்கு ஒரு தானம் வழங்குவேன். தாம் தமது ஒரு புதல்வனின் மரணத்திற்கு கண்ணீர் வடித்தீர்கள். மற்ற நால்வரையும் என் பானமானது வதைக்காது. நானோ அல்லது அர்ஜுனனோ இருவரின் ஒருவரின் செங்குருதி கண்டு தாம் கண் கலங்குவீர்கள். அப்போது தம்மை அன்னையாக ஏற்று அரவணைத்தேன். இதுவே நான் வழங்கும் தானம். பகவான் சூரிய நாராயணரே, தாம் உதித்தருள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. தம் வரவை உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. அனைவரும் தம் புத்திரரை தமது ஒரு புதல்வனின் நலன் கருதி அகிலத்து வாசிகளை வஞ்சிக்காதீர்கள். தாம் உதித்தருளி எனக்கு ஆசையை வழங்குங்கள். தேவேந்திரரே, தமது புதல்வனின் வெற்றிக்காக வாய்ப்பளிக்க நான் சித்தமாயிருக்கின்றேன். சூரியன் தன் பிரகாசத்தை என்றும் குறைக்காது. அதுபோல் இந்த கர்ணனின் கொடை என்றும் மங்காது. வேண்டுங்கள் தம்முடைய வேண்டுதலை நீடம். என்னை மன்னித்திரு. கௌரவ படை வெற்றி பெற்றால் அகிலத்திற்கு கேடு விளையும். தர்மம் ஸ்தாபிக்கப்படாது. நீ யுத்த பூமியில் இருக்க வேண்டும் என்றால் நீ எடுத்த வாக்கில் இருந்து முடிவு உன் கையில். ஒன்று கூட்டினை துற அல்லது கவச குண்டலத்தை துற. தனது புதல்வனின் வெற்றிக்காக
தேவருக்கு அதிபதியான தேவேந்திரன் மானிடரான கர்ணனிடம் சதி செயல் புரிந்தார். வேண்டு கர்ணா, என்ன வரம் வேண்டும்? நான் அளித்தது தானம் தேவேந்திரரே, வியாபாரம் அல்ல. இந்திர தரிசனம் பெற்றதால் நீ ஏதேனும் வரம் பெற வேண்டும். இல்லையேனில் எனக்கு தலை குனிவு. வேண்டியதை விரும்பியதை தாராளமாக வேண்டும். ஒரு வீரன் உயர்ந்ததாக கருதுவது அவனுடைய அஸ்திரத்தை. வழங்குவதற்கு மனம் விருப்பம் கொண்டால் ஒரு அஸ்திரத்தை தாருங்கள். எவரை ரட்சிக்க வேண்டும் என மனம் வேண்டுகிறதோ அவரை வதைக்க வல்ல ஒரு அஸ்திரம் ஒன்று வேண்டும். தருவீர்களா வரத்தை? சதாஸ்து. நினைவில் கொள் கர்ணா, இந்த அஸ்திரத்தை முன்னால் ஒரு முறை மட்டுமே உபயோகிக்க முடியும். அச்சமயம் சத்ரு உனது எதிரே யுத்த பூமியில் இருக்க வேண்டும். நான் இதை சுவீகரிக்கின்றேன் தேவேந்திரரே. அன்று அவன் கண்ட வேதனையை போக்கவே அவனை வதைத்தேன் வாசுதேவரே. அன்று அவனுக்கு அந்த வேதனை தந்தது யார்? உம்முடன் இருக்கும் அந்த கயவ கூட்டம் தானே. எனது வீரம், எனது திறமை, இவையெல்லாம் எங்கே போனது? சற்று சிந்தித்து பார் அந்த தேசத்தரசே. உன் வாழ்வில் ஒரு இக்கட்டான நிலை வரும். அப்பொழுது நடக்கும் சம்பவமானது உனக்கு சஞ்சலத்தை விரைவாய் வருவிக்கும். அந்த சனத்தில் கற்ற வித்தை உனக்கு எல்லளவும் பயணிக்காது. கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாளிகையின் மீதமுள்ளது அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி தேசத்து அரசர்களுக்கு பாவத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளி அர்ஜுனா. திலகமானது எனக்கு என்னுடைய பாவத்தின் பாரத்திலிருந்து முக்தி அளித்தது. ஆனால் உன் மரணம் என்ற பாவத்தில் இருந்து இப்பேரை எவ்வாறு முக்தி பெறுவாள் மகனே? ஒரு சத்திரம் வடித்ததற்காக என் தாய் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? விரோத உணர்வு முடிவுற்றது. தாயே, நான் அமைதியடைய எண்ணுகிறேன். நான் தமது சிரத்தை என் மீது வையுங்கள். மாதா, தாம் ஆற்றும் காரியம் என்ன? இல்லை வீமா, கர்ணன். வேண்டாம் தாயே, வேண்டாம். எனக்கு எனது வாழ்வில் வீரம், திறமை, அங்கீகாரம் இதையெல்லாம் எட்டாம் கனியானது. இனி அடைந்து என்ன பிராப்தம் பெறுவேன் மாதா? தாம் தான் என்ன பிராப்தம் பெறுவீர்கள்? எவரும் அறியா ரகசியமானது ரகசியமாகவே இருக்கட்டும் தாயே. தாம் எனது நிலையை பற்றி எவருக்கும் எடுத்து வைக்காதீர்கள். இல்லை மகனே, நீ என்னை நிந்தித்து ஏதேனும் தண்டனை அளித்தால் என் மனம் அமைதி அடையும். தாயே, தாம் இழுத்த தவறுதான் என்ன? வேண்டும் தண்டனை தான் என்ன? விவாகத்திற்கு முன் நான் ஒரு தவறு இழைத்தேன். ரிஷி துர்வாசன் நாம் அளித்த வரத்தை பரீட்சிக்க வேண்டாம் என்றார். அவ்வாறு செய்தால் பலனுக்கு பதிலாக பழியை சுமப்பார் என்றார். மிக வீழ்ந்து கிடக்கும் கர்ணன் தான் உங்கள் அனைவருக்கும் மன்னனான புத்திரரே. இவன் என் மகன் கர்ணன், என் மகன் கர்ணன். தாம் செய்தது பெரும் அதர்மமாகும். எது மறைக்கப்படுகிறதோ அதை பாவம் என்பார்கள், வெளிப்படுவதை புண்ணியம் என்று கூறுவார்கள். தாம் ஒரு புண்ணியத்தை மறைத்து வைத்து
அதன் மீது பாவ பழியை சுமத்தினீர்கள். எந்த சரணத்தை பரிசிக்க வேண்டுமோ அந்த தெய்வத்தை அத்தயம் கொண்டு வீழ்த்த நினைத்தோமே. பூஜிக்க வேண்டிய புஷ்பத்தை மாலையாய் தொடுத்து அணிய வேண்டிய புஷ்ப மாலையை என் காலால் விதித்து அவமதித்தேனே. என் கரத்தால் பெரும் பாவம் விளைத்தேன் தமையனே. காரணம் என்ன மாதா? என் பெரும் பாவத்தை புரிய வைத்ததன் காரணம் என்ன? வேண்டாம் அர்ஜுனா, தாயின் தவறு கூறாதே. தாய் வாய்த்திரமாக போக காரணம் வேண்டாம். உனது கையால் வடிவு கேட்டு நான் பெரும் பாக்கியம் அடைந்தேன். அர்ஜுனா, விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயினரே. கர்ணனின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தினை கற்பிக்கிறது. பல திறமைகள் இருந்தாலும் தவறான தரப்பில் நின்றதால் தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக முடியவில்லை. ஆனால் அவன் வாழ்ந்த விதம் நமக்கு சொல்லும் உண்மைதான் என்ன? தர்மம் தான் இறுதியில் நம்மை காக்கும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரியான தேர்வினை செய்ய வேண்டும். நண்பர்கள், உறவுகள் எல்லாம் முக்கியம்தான், ஆனால் தர்மம் அதைவிட முக்கியம். தர்மம் இல்லாத வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. தர்மம் இருந்தால் தோல்வியும் உயர்வாக இருக்கும். அதனால் தர்மம் தலை காக்கும் என்ற இந்த உயரிய கருத்தை மனதில் கொண்டு நம் வாழ்வில் எப்போதும் நீதியையும் நியாயத்தையும் பின்பற்றுவோம். இவ்வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த எமது கல்லூரிக்கு நன்றி கூறி அமர்கிறோம். நன்றி, வணக்கம்.